தினமொரு வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் வசனம் 2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. யோபு ஒரு மிக பெரிய செல்வந்தன். ஆனாலும் மிகுந்த தேவ பயமும் பக்தியும் உடையவன். பக்தி மிக்க செல்வந்தனாகிய அவனுடைய அனைத்து செல்வங்களும் ஒரு நாள் அவனை விட்டு எடுக்கப்பட்டன. எல்லா சுகமான சூழ்நிலைகளும் அவனை விட்டு விலகி போனது. ஆயினும் அவன் தேவனை இகழவோ குறை சொல்லவோ இல்லை. அனைத்தையும் இழந்த போதிலும் தேவ பக்தியை மட்டும் அவன் இழக்கவில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றான் அவன். ஆம், அவன் தேவனுடைய நன்மைகளுக்காக அவரை வழிபடாமல் அவர் மேல் கொண்ட அன்பினால் அவரை வழிபடுகிற மனிதனாக விளங்கினான். நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவரை தொழுகிறோமா அல்லது அவர் மேல் கொண்ட அன்பினால் அவரை தொழுகிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய செயல்களும் பக்தியும் தேவ நன்மைகளை எதிர்பார்த்து நிற்கின்றனவா அல்லது அவரின் அன்பையும் ஐக்கியத்தையும் எதிர்பார்த்து நிற்கின்றனவா? இந்த கேள்விகளுக்கு உரிய விடையை நாமே கண்டறியும்படி தேவன் சில சோதனையின் சூழல்களை அனுமதிக்கிறார். அங்கே நம்முடைய பக்தியின் பின்னணி எதுவென்பதை காண்பிக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய விசுவாச பார்வையை ஒரு தாழ்வான கோணத்திலிருந்து விலக்கி தேவனுக்கு ஏற்ற ஒரு மேன்மையான கோணத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். தேவன் நமக்கு நன்மைகளை தருகின்றவர். ஆனாலும் நம்முடைய பக்தி நன்மைகளை சார்ந்திருக்க கூடாது. பக்தி என்பது தேவ உறவையும் தேவ நோக்கத்தையுமே சார்ந்திருக்க வேண்டும். ஒருவேளை தொடர்ந்து நமக்கு நல்லதே நடந்து கொண்டிருந்தால் தேவன் மேல் நமக்கு அசையாத பக்தி இருக்கக்கூடும். ஆனால் உண்மையான பக்தி என்பது சோதனைகளின் வேளையிலும் இயலாமையின் வேளைகளிலும் தான் உண்மையாக விளங்கும். செங்கடலை கடந்து உற்சாகமாக தேவனை துதித்து பாடி சென்ற இஸ்ரவேல் மக்கள் கானக பாதையில் தண்ணீரும் உணவும் குறைவுபட்ட போது முறுமுறுத்தார்கள். அங்கே அவர்களின் பக்தியும் பரவசமும் பஞ்சாக பறந்து போனது. ஏனென்றால் அவர்களின் பக்தியின் பின்னணி தேவன் மேல் கொண்ட அன்பாக இருக்கவில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் மேல் விசுவாசமுள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.